முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எதுவும் நடக்கல. முருகர் இருக்காரா இல்லையானே சந்தேகம் வருதுன்னு தோணுதா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். வெறும் 6 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒருத்தரை பல கோடிகளுக்கு அதிபதியா முருகன் மாற்றினது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அன்றைய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர் வைத்து பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பதேவர் முருகன் சொல்லிட்டா தன் கையில இருக்கிற பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த முருக பக்தர். அவர் இந்த நிலைமைக்கு வருவதற்கு முன்னால தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு பெட்டிக்கடையில வாங்கின 6 ரூபாய் கடனை கொடுக்க முடியாம அந்த பெட்டிக்கடைக்காரரால மிகுந்த அவமானப்படுத்தப்படுறாரு. தற்கொலை செய்து கொண்ட அளவுக்கு மனமுடைந்து நேரா மருதமலை முருகனை போய் பார்த்து, என்ன இவ்வளவு அவமானப்பட வச்சுட்டீல, நீ எல்லாம் இருக்கியா இல்லையான்னு முருகனை பார்த்து கடுமையா திட்டிட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு சிகரெட் பெட்டி அவர் காலில் தட்டுப்படுது. அதை எடுத்து பார்க்கிற போது உள்ள 2 சிகரெட்டுகளும் 10 ரூபாய் பணம் இருக்கு. அப்புறம் என்ன, சின்னப்பதேவர் கண்ணீர் மல்க முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கடனை அடைக்கிறாரு. 6 ரூபாய் கடனை திருப்பி கொடுக்க முடியாத என்ன பின்னாட்கள்ல பல கோடி ரூபாய்க்கு திருப்பணி செய்கிற அளவிற்கு உயர்த்தியது முருகன் மேல நான் வச்ச நம்பிக்கை தான் சின்னப்பதேவரே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க?